Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஏய் மோட்டு பத்துலோ, சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. ஜான போய் பிடிச்சாகணும். இவரெல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர். நில்லுங்க சார். சார் நில்லுங்க. உங்களை தான் அருகட்ட சிங்கம் நில்லுடா. எங்களை பைக்ல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கீழே விழ வச்சு ஓட வைக்கிறியா? நியாயமா இது? என்ன பண்றீங்க? டேங்க் மேல உட்கார கூடாது. சரி பரவாயில்ல, நீங்க உட்கார்ந்துட்டீங்க. இப்ப நீ வண்டிய ஓட்டு, நான் பின்னால உட்கார்ந்துக்கிறேன். பாத்து சூதானமா மோட்டோ. என்னடா 8, 88, 108, 118 எல்லாம் போடுற? ஏய் மோட்டு பத்துலு, இவ்வளவு பெரிய காட்டுல ஜானை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அவன் ரொம்ப குட்டையா இருப்பான் சார், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதான் இருக்கா குட்டை பையன். ஓ, அந்த அதிகம் வளராதவரை இங்கதான் இருக்காரு. ஏய், the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில் எடுத்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. ஜானாக போராட்டம். கடந்த 2 மாசமா இந்த மோட்டு பத்துலுவால நான் ஜெயில இருக்க வேண்டியதாயிடுச்சுடா. இப்ப பாருங்கடா, அந்த மோட்டு பத்துலுவை நான் என்ன பண்ண போறேன்னு. பாஸ் பாஸ், அவங்க 2 பேர் கண்ணு ஷார்ப்பு பாஸ். நீங்க எங்க முடிச்சாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த குட்டை உடம்புக்காரனும் நெட்ட உடம்புக்காரனும் நிறைய பாதாம் சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு பாஸ். டேடாடியா, இந்த ஜான் மட்டும் இல்லடா, இவங்க கண்ணுக்கு இனி யாருமே தெரிய மாட்டாங்க. ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருக்காடா, அவன் இப்ப வந்துகிட்டு இருக்காடா. இனிமே பாருங்கடா, என்னோட கிரிமினல் மூளைய வச்சு ஒரு சூப்பர் ஐடியாவை கொண்டு வந்திருக்கேன். டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர் ஜலதோஷம், உடம்பு வலி, ஜுரம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. உடஞ்ச கை, உடஞ்ச கால், சுளுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. தலைவலி, வயிறு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அட, இவன் டாக்டரா இல்ல பேரிச்சம்பளம் ஏதாவது விக்கிறவனா? இந்த மாதிரி ஒரு டாக்டர் நான் கேள்விப்பட்டதே இல்ல. என்ன இது, யாரையுமே காண மாட்டோம். நான் தாங்க டாக்டர், நான் தான் டாக்டர். எல்லா வியாதிக்கும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. கை கால் எலும்புல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடுறாங்க. பாடியில ஏதாவது நட்டு போல்டு எதுவும் சார்ந்தாலும் சரி, உங்களுக்காக நான் சரி பண்ணி தரேங்க. அடேங்கப்பா, இந்த பொம்மை பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கே மோட்டோ. ஏதோ குழந்தை இதை மறந்து விட்டுட்டு போயிருச்சு போல இருக்கே. இந்த பொம்மை யாரோடது? இந்த பொம்மை யாரோடது? கண்ணுக்கு ஏதாவது தெரியுதாடா? என்னால எதையுமே சுத்தமா பார்க்க முடியலடா. ஆமா மோட்டோ, இப்ப என் கண்ணுக்கு கூட எதுவுமே தெரிய மாட்டேங்குதுடா. இந்த புகை நம்ம கண்ணுல பட்டதுனால நம்ம கண்ணு போயிடுச்சு போல இருக்க மோட்டோ. மோட்டு பத்துலு, உங்களுக்கு இப்படி பார்வை போறதுக்கு காரணமே நான் தானே. முடிஞ்ச அடிச்சு பாருங்கடா. அடிங்கடா, அடிங்க, அடிச்சு பாருங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பத்துலு, அவனை அட்ரா, நான் பாத்துக்கிறேன். சோம்பேறிக்கு சோறு. நகரத்துல பாக்டர் அண்ணாச்சி அடிச்சிட்ட மாதிரி தோணுது. அப்புறம் என்ன மோட்டோ, ஓட வேண்டியது தானே. வாட வீங்கன வைத்தா மோட்டோ. கலக்கு லாரி, மணல் லாரி, தண்ணி லாரி, இந்த மாதிரி எந்த லாரியும் வந்துடக்கூடாது. ஓடிவா. நல்ல வேலை, அந்த தனி பையன்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம்.
பத்துலு கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுடா. அந்த ஜான் ஏதோ கெமிக்கல் பவுடர் தூவி இருப்பான்னு நினைக்கிறேன். டேய் பூசணிக்கா மண்டையா காப்பாத்துடா. அட மொட்டு என் நண்பா இப்ப நீ எங்கப்பா இருக்க அதையாவது சொல்லு. டாக்டர் ஜக்கா சார், இப்ப நாங்க மேல இருந்து வந்துகிட்டு இருக்கோம். நீங்களே ஒரு யுகத்துல கண்டுபிடிங்க நாங்க எங்க இருப்போம்னு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஹலோ போட்டு பத்லு, நல்லா இருக்கீங்களா? அப்புறமா சந்திக்கலாம். பாய் பாய். எவன்டா அது? எவன்டா அவன்? எவன்டா என்கிட்ட பேசிட்டு பண்ணது? ஓட்டு பத்துலு அக்கா பாருங்க, ஜான் பேங்க லூட் அடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அவனை பிடிங்க. ஏய் மோட்டு பத்துலு, நீங்க ரெண்டு பேரும் ஜானை எதுக்காக பிடிக்கல? சிங்கம் சார், எங்களுக்கு கண்ணே சரியா தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது எப்படி அவனை பிடிக்க முடியும்? ஓய், ஜான் கொள்ளை அடிச்சுட்டு இந்த பக்கமா தான் போனான். ஆனா நீங்க அவனை பார்க்கலையா? புடிங்க பாஸ். என்னது இது? மாட்டிக்கிட்டா. அது சரி. அப்போ நீங்க ரெண்டு பேரும் அவன் கூட சேர்ந்துட்டீங்கல்ல, பைசா வாங்குறீங்களா? அவன் கூட ஜாயின் பண்ணிட்டு பேங்க கொள்ளை அடிக்கிறீங்க. அதனால தான் நீங்க அவனை பிடிக்கல. அவன் இப்பதான் இப்படி போனான். அதோட என்கிட்ட சொல்றீங்க எங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு. No, no, no. இல்ல, சும்மா விட மாட்டேன். அறிவேட்ட சிக்கன் நம்மள தொடர்ந்து அடிக்கிறான் பத்துலு. சீக்கிரம் வீட்டுக்கு தப்பிக்கிட்ட எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. வந்துடுறா. ஏய், பாத்து வரமா போ. ஓய், அட பாவிகளா. சிங்கம் சார், மோட்டு பத்துல சொன்னதெல்லாம் உண்மைதான். இப்ப அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது சார். வேணா பாருங்க. அட மோட்டு, இப்ப இந்த விஷயத்த நம்ம ஜான் கிட்ட தான் கேட்கணும். இதுக்கான ஆன்டிடாட் என்னன்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும். இப்ப என்னால உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ண முடியும். இந்த ஹியரிங் கிட்ட நீங்க மாட்டிக்கோங்கப்பா. இதனால சவுண்ட் உங்களுக்கு தெளிவா கேட்கும். இத நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல ஏதாவது வந்துச்சுன்னா அதை உங்களால ரொம்ப தூரத்துக்கு முன்னாடில இருந்து கேட்க முடியும். இதனால நீங்க இடிபடாம தப்பிக்கலாம். இத மாட்டிக்கோங்க நண்பா. பூசணிக்கா மண்டையா, எங்களுக்கு கண்ணு தானா தெரியல, காது நல்லா கேக்குது. எதுக்கும் வாங்க அந்த குண்டபையிட்ட பேசி பாப்போம் என்னதான் சொல்றான்னு. ஏய், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஏய் ஜோ, சீக்கிரம் சொல்லு, மோட்டு பத்தலுக்கு கொடுக்க வேண்டிய ஆன்டிடோட் எங்க இருக்கு? அவங்களோட கண்களை எப்படி சரி பண்றது? டாக்டரை பாருங்க டாக்டரை. ஜலதோஷம், உடம்பு வலி, ஜுரம் எதுவா இருந்தாலும் நான் சரி பண்ணிடுவேன். அட, இவன் ரொம்ப நல்ல டாக்டரா இருப்பான் போல இருக்கேப்பா. நானும் இனிமே இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண போறேன். இனிமே இப்படிதான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன்ப்பா. இங்க வா. டேய் பூசணிக்கா மண்டையா, அந்த பொம்மையை எடுக்காதடா. அந்த பொம்மை ரொம்ப டேஞ்சர்ரா. அது ஒரு டாக்டர் பொம்மை. அட கடவுளே, எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இது எந்த இடம்? நான் தான் ஜான். உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறேன். முடிஞ்சா என்ன அடிச்சு பார் மோட்டு. அட பாவி, அவன் சொல்றதுக்கு என்ன அடிக்கிற? என்ன அடிக்காதப்பா, என்ன அடிக்காதப்பா. ஐடியா, டாக்டர் ஜக்கா சார் கண்டுபிடிச்ச ஹியரிங் எய்ட் காதுல வச்சுக்கிட்டு வேலை பாரு மட்டும். அப்பதான் அவன் எங்க கத்தனான்னு உனக்கு கேட்கும். பத்துலு, மத்தவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இந்த பக்கமா போயிடு. டாய் குட்டை, நான் சவால் விடுறேன். தைரியம் இருந்தா என் கூட வந்து சண்டை போடு. என்னை அடிப்பியாடா மோட்டு? முடிஞ்சா அடிச்சு பார். வா மோட்டு, அடிச்சு பாரு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடு பத்து. தலையா, என்ன விட்டுடுங்கடா. அடே, எங்க கண்ணு கெட்டு போச்சு. அது சரியாகிறதுக்கு ஏதாவது மருந்து வச்சிருப்பல, அந்த மருந்து எங்க இருக்குன்னு சொல்லி, இல்லனா உன் வீட்டுல முக உன்ன வீங்க வச்சிருப்பேன். வெள்ளரிக்கா,
வெள்ளரிக்காவை கட் பண்ணி கண்ணுல வச்சு அது சரியா போயிடும். உங்களுக்கு போன கண் பார்வை திரும்ப வந்துடும். நம்பர் 1, சீக்கிரமா ஓடி போய் அந்த வெள்ளரிக்காவை கொண்டு வாடா. பாஸ் பாஸ் என்கிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அது கூட நான் சாலடா சாப்பிட வச்சிருக்கேன். பாசிய இங்க சாலடாக்க போறாங்கடா. நீ உன் வயித்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கியாடா? போகடா போக, சீக்கிரம் வெள்ளரிக்காவை கொண்டு வந்து கொடுங்கடா. பாஸ் என்னோட சாலட், என்னோட வெள்ளரிக்கா. இப்படி கொடுக்கறியா இல்ல நான் உன்னை மிதிக்கவா? நான் இந்த வெள்ளரிக்காவை சாலடுக்கு தான் வச்சிருந்து. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வெள்ளரிக்கா தான். கண்ணாடி தூக்குங்க. இப்ப நான் போலாமா? போலாம். ஆனா ஜெயிலுக்கு இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். ஒரு நிமிஷம், கண்ணு தெரியாம இந்த குண்டை பையனை அடிச்சதுல எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல. நீ என்னடா சொல்ற பத்துலோ? இப்ப நீ சரியா தான் சொல்ற. வா மோட்டோ, மறுபடியும் தண்டனை கட்டான அடிச்சு துவைச்சு தொங்க ஓகே. கண்ணு நல்லா தெரியுது. இழுத்து போட்டு மிதி அவனை. அப்படிதான். அப்படி. அத போவீங்களா? அவனை இப்படி ஆக்கிட்டீங்களே. அவன் ஜெயில இருந்து ஈஸியா தப்பிச்சிருவான். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.